இப்போ நான் கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூரில் என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? லேட்டாக வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைமில் நாங்கள் இருந்தேன். நாமக்கல்லேருந்து கரூர் வர வழியில் இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்கிறீங்களா? நாமக்கல்லேருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளோ நேரத்தில் வந்தேன், உலகமே லைவில் பார்த்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேலே பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணாம்? சரி, நீங்கள் தான் எதுவுமே பண்ணல சார், அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூரில் மட்டுமே, கரூர் பகுதியில் மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க?